இப்பிறவியில் இல்லாவிட்டால் எப்பொழுது? ஏன்னா எப்பொழுதுன்னு வரும்போதே ஒரு கேள்விக்குறி வருது. கேள்விக்குறி வரும்போது அதுக்கு முற்றுப்புள்ளி இல்லாமல் கூட ஆகலாம். அதுதான் அர்த்தம். கேள்விக்குறினா அதுக்கு முற்றுப்புள்ளி இல்லாமல் ஆகலாம். ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும்னா ஒவ்வொருத்தரோட பாதை மாறணும். பொருள் ரீதியான விஷயத்திலிருந்து அருளுக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் இயங்கணும். இந்த பிறவியில், இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற துக்கங்களில் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இருந்தாலும், இந்த துக்கமெல்லாம் எதுக்காக வந்திருக்கு? தற்காலிக சுகமும் எதுக்காக வருது? இந்த சிற்றின்பத்தின் தாக்கம் ஏன் மனசை விட்டு போக மாட்டேங்குது? பேரின்பத்துக்கு, பரமானந்தத்துக்கு மனசு ஏன் இயங்க மாட்டேங்குதுங்கிற ஒவ்வொருத்தரோட கேள்வியும் ஏக்கமும் தான் அவங்கள அந்த உயர்ந்த இலக்கை நோக்கி ஒவ்வொருத்தரும் ஈட்டு செல்லும். அதுதான் இப்போ உணர்த்துது.